இந்த நேரத்தில் தாமே இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் போதகருக்கும் சபை மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஜெயங்கொள்கிறவன் எவனோ. இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ. ஜெயங்கொள்கிறவனுக்கு வர ஆசீர்வாதத்தெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெயங்கொள்கிறோமா எப்படி தியானிக்கலாம் அதை நம்ம. வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் யாரு? ஜெயங்கொள்கிறவன். ரெண்டாவது வெளிப்படுத்தினல் 2:11 ஜெயங்கொள்கிறவன் எவனோ ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதமடைவதில்லை. இப்போ ஜெயங்கொள்கிறவன் என்ன பண்ணுறதில்ல? 2ஆம் மரணத்தில் சேதம் அடைவதில்லை. அப்புறம் 2:17 சொல்லுது, ஜெயங்கொள்வனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற. புதிய நாமம் நமக்கு தரப்படும், மறைவான மன்னா நமக்கு புசிக்க கொடுக்கப்படும். அடுத்தது 3:5 சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை அவர் கிறுக்கி போட மாட்டாராம். இது ஜெயங்கொள்கிறவனுக்கு நடக்கும். அடுத்தது வெளிப்படுத்தல் 3:12 சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன். ஆலயத்தினுடைய தூணா நம்ம இருப்போம். 3:11 சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 21:7 சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறான். பார்த்தீங்களா? ஜெயங்கொள்கிறவன் வருகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளோதான் இருக்கிறது. இதை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? ஐயோ, அந்த ஜெயங்கொள்கிறவன் நானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த வாஞ்சை வருதா? கண்டிப்பாக வரும்ல. அந்த ஜெயங்கொள்கிறவன் நானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்ல. சரி, இந்த ஜெயங்கொள்கிறவன் எதை ஜெயித்தான், யார் அவனுடைய எதிரிகள், எப்படி ஜெயித்தான் அப்படின்றத தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொள்கிறவன், சரிங்களா? நாங்கள் வேதாந்த கல்லூரியில் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை ரொம்ப அழகாக ஆவியானவர் ஏவி இருக்கிறார். ஒவ்வொரு வேர்டு அதாவது நம்ம டென்ஸு கூட நம்ம பார்க்கணும், நிகழ்காலமாக வருங்காலமாக இதை கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதில் பார்க்கும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. அது எப்போ சொல்லுவோன்னா, எப்பயுமே அது நடந்து கொண்டே இருந்தால், எப்பயுமே நம்ம காலையில் எழுந்துக்கிறோம்ல, எப்பயுமே ஒரு காஃபி குடிப்போம்ல, அதுமாதிரி எப்பயுமே நம்ம செய்கிற விஷயங்களாக இருந்தால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லிக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன், ஜெயன் கொண்டவன் சொல்லலை, ஜெயம் கொள்ள போகிறவன் சொல்லலை, ஜெயங்கொள்கிறவன். அப்போனா இது முடிந்த காரியம் அல்ல, இனிமேல் நடக்க போகிற காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் சொல்கிறதுக்கு மேலே ஒவ்வொரு மணி துளி நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணுகிறவளாக இருக்கணும்? ஜெயங்கொள்கிறவளாக இருக்க வேண்டும். சரி, இந்த ஜெயங்கொள்கிறவளுக்கு எதிரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 எதிரிகள் இருக்கிறாங்கங்க நம்ம எல்லாருக்குமே, சரிங்களா? ஃபஸ்ட்டு உலகம், 2வது மாம்சம், 3வது பிசாசு, பொல்லாங்கனாகிய அந்த பிசாசு. 3மே நம்முடைய எதிரிகள். முதலாவது உலகம், 2வது மாம்சம், 3வது பிசாசு. இது 3மே எப்படி சொல்கிறீங்க இது 3ன்னு? பைபிள் வசனம் இருக்கா? இருக்குது. யாக்கோப்பு 3:15 போட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்னா அதுக்கு முன்னாடி வசனத்தில் அது எப்படி ஒரு தீங்கான காரியங்களெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமான, லௌகீகம்னா அது உலகம், சரியா? உலகம் வந்துடுச்சிங்களா? ஜென்ம சுவாபத்துக்குரிய, ஜென்ம சுவாபம் எங்கே இருக்கும்? மாம்சத்தில் இருக்கும். மாம்சம் வந்துடுச்சிங்களா? பேய்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. பேய்தனா என்னது? அது பிசாசனுடைய காரியம், பிசாசு. இந்த 3மே நமக்கு விரோதிகள். இன்னொரு வசனம் கூட இருக்குது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2:3 பார்க்கும்போது அந்த வார்த்தைகளை மட்டும் நான் சொல்கிறேன். இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், அப்போது அங்கே உலகம் இருக்குது. அடுத்தது அதிகார பிரபுவாகிய அப்படின்னா அங்கே சாத்தான் இருக்கிறான். 3வது வசனத்தில் பார்த்தோன்னா நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து அங்கே மாம்சம் இருக்குது. இது 3மே நமக்கு என்னது? நம்முடைய எதிரிகள். இதை நம்ம ஒவ்வொரு நாளும், இதை தினமும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இதை எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படின்னா, எப்பயுமே நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒரு போர் முனையில் இருக்கிறோம். எதிர்க்கே எதிரி. என்னால் நம்ம நார்மலாக போர் செய்யும் போது எதிரிகள் கண்ணுக்கு தெரிவாங்க. நம்மளுடைய எதிரிகள் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கல்ல. கண்ணுக்கு தெரியலனா கூட நம்ம எப்படி வாழணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிற மாதிரி எங்கேருந்து அம்பு வருது, 3 பேருமே எங்கேருந்து வேணால் போகலாம். உலகமும் நம்மளை தாக்கலாம், மாம்சமும் நம்மளை தாக்கலாம், பிசாசும் நம்ம தாக்கலாம். சில டைமில் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட தாக்குறாங்க. அதை நம்ம பார்ப்போம்.
சரிங்களா? இப்போது இது மூன்றுத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஒன்றா இருக்கா மாதிரி தான் தெரியும். அதோடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் இந்த புறம் நிறைய வசனங்கள் இருக்குது, நானே படிச்சிடுறேன். 1 யோவான் 2:17 சொல்கிறது, உலகமும் அது நிச்சயம். அப்போது உலகத்திற்கு இச்சை இருக்குது, உலகமும் இச்சையும். கலாத்தியர் 5:16 சொல்லுது, அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா மாம்சம் இச்சை இருக்குது, மாம்ச இச்சை, உலக இச்சை. அதை 3வது யோவான் 8:14 போட்டிருக்கு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி. பிதாவுக்கு அதாவது யாருடைய பிசாசை அவங்கள திட்டுறாங்க, அந்த பிசாசுக்கு ஒரு இச்சை இருக்குது. இது மூணுமே வந்து எப்படின்னா அந்த இச்சை மூலயமா தான் நம்மளை தாக்குறதா இருக்குது. இது என்ன வேர்டு அப்படின்னு சொன்னால், நம்ம மாம்ச இச்சை அப்படின்னால, இச்சைனாலே நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விஷயங்கள் தான் நமக்கு கண் முன்னாடி வரும். ஆனால் இது எப்படின்னா, இது வந்து கிரேக்க வார்த்தையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக சொன்னால், ஒரு விஷயத்தின் மீது நம்மளோட மனது வந்து அது மேலேயே இருக்கும், இது மேலேயே தான் நம்ம மனசு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஏங்குறது இல்லையா? இப்போது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஏங்கணும்னு நம்ம பாட்டு பாடணும். உண்மையாகவே அது ஏக்கமாக இருந்ததா? எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்கப்பா, நாங்கள் சின்னதாக இருக்கும் போதெல்லாம், இந்த பாட்டு வந்து உங்களை நியாயம் தீர்க்கும், பாடும்போது உண்மையாக பாடுங்க அப்பா, உங்களுடைய சித்தத்தை தான் பண்ணுறது தான் எனக்கு ஏக்கமா, இல்லை வேறு ஏதாவது ஏக்கத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இதை பண்ணணும் அது பண்ணணும் நிறைய ஏக்கங்களை உள்ளே வச்சுக்கிட்டு இல்லை உங்கள் சித்தத்தை செய்வதான் இங்கே வந்து பாடணும்னா, அந்த பாட்டே நம்மளுக்கு என்ன பண்ணுமா, ஒரு நாள் இப்படிலாம் பாடினல அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்க்குமா. அப்போது அது மேலே வந்து ஒரு பேராசை, துராசை, இதெல்லாம் நம்ம சொல்லலாம் லஸ்ட்டுக்கு. சரிங்களா? அந்த தீமையான ஆசை இது எல்லாத்துக்கு மேலேயும் வரும். ஒரு பதவி மேலே ஒரு ஆசை வரும், இல்லைனா ஒரு காசு மேலே ஆசை இருக்கும், இல்லை பணத்தின் மேலே ஆசை. இது அதிகப்படியான ஆசை, காசு தேவை வேறு, ஆசை வேறு இல்லையா? இது அதிகப்படியாக இருக்கும்போது, ஒன்றை பார்த்து நம்ம ஏங்கும்போது அதுதான் வந்து லஸ்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இது மூன்றையும் ஜெயம் கொண்டார். உலகத்தையும் ஜெயம் கொண்டார், மாம்சத்தையும் ஜெயம் கொண்டார், பிசாசானவனையும் அவர் ஜெயம் கொண்டார். அதனால வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனை அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனை என்னோடு கூட உட்காருவான். அப்போ அவர் ஜெயம் கொண்டார்ல, அப்போ நம்மளால் ஜெயம் கொள்ள முடியுமா? கண்டிப்பாக ஜெயம் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயம் கொள்வோமா? ஜெயிப்போம். எப்படி? இந்த 3 விதத்தையும் நம்ம, அதாவது நமக்கு வர தாக்குதல்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம கவனிச்சுமா தான் அதுக்கு ரியாக்ஷன் நம்ம பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு தீ பிடிக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டை மேலே தீ பிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணியை ஊற்றலாம். இதே வந்து ஒரு எண்ணெய் மேலே இல்லை ஒரு ஆயிலெலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது மேலே தீ பிடிக்கும் போது தண்ணி ஊற்ற முடியாது. ஊற்றினாலும் அது என்ன பண்ணும், ஆயில் மேலே மிதக்கும். அப்போ பண்ணினாலும் அணையாது அது. அப்போ அதுக்குன்னு ஒரு வச்சுருக்காங்க, அது மேலே ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும், அதை அடிப்பாங்க. அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வர ஆயுதங்கள் வந்து எப்படி இருக்குது, இது உலகத்தினால் தாக்கப்படுதா, இல்லை மாம்சத்தினால் தாக்கப்படுதா, பிசாசினால் தாக்கப்படுதா அப்படின்னு கொஞ்சம் வகையாக இருக்கணும். ஆவிக்குரியவன் சகலத்தை என்ன பண்ணுறான், நிதானித்து அறிகிறான் இல்லையா? நம்ம அது மாதிரி யோசிச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை தாக்கவர்களாக இருப்போம். சரி, உலகம் ஃபஸ்ட்டு. உலகம்னா என்ன? நம்மளுக்கு கண்ணு முன்னாடி உலகம் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? தேவன் படைத்த அந்த அழகான படைப்பு, அந்த அழகான மலை, அங்கே ஓடி வர ஒரு ஆறு, தண்ணி, பீச்சு, இதெல்லாம் ஞாபகம் வருதுல்ல? அதெல்லாம் நமக்கு எதிரியா? இல்லை, அது அமைதியாக தேவனோட மகத்துவத்தை சொல்லி கொண்டு தான் இருக்குது. அது நமக்கு எதிரி இல்லை. சரி, உலகம் வந்து உலகம்னா அதில் உள்ள மக்களா? பைபிள் சொல்லுது 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்ந்து. அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். இது என்ன வித்தியாசமாக இருக்குல்ல? அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்பது என்னது? உலகத்தில் உள்ள மக்களில் அன்பு கூர்ந்தார். ஆனால் நம்ம பார்க்குற உலகம் அது இல்லை இல்லை, இது மக்களும் அல்ல, படைப்பும் அல்ல. அப்போ இந்த உலகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1 யோவான் 2:16 போட்டிருக்கு, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதை தான் சொல்கிறார். உலகத்தினால் உண்டாயிருக்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உலகம். எது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மாம்சத்தின் நிச்சயம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம்ல, மாம்சம் நம்ம எதிரினா, அதுவும் ஒன்றும் இல்லை. சரியா? இதுதான் வந்து நம்மளுடைய எதிரிகளாக இருக்குது. இவைகளை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வந்து இயேசு கிறிஸ்து ஜெயித்திருக்கார். எப்படி ஜெயித்திருக்கார்? அவருடைய சோதனையின் போது இது மூணுமே வந்துச்சு. உலகமும் மாம்சமும் பிசாசு 3 பேருமே இருந்தாங்க. அது நம்ம லாஸ்ட்டாக நம்மளுக்கு புரியும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ உலகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூணுமே இயேசு கிறிஸ்துக்கும் வந்துச்சு,
அவர் வந்து பிந்தின ஆதாம் இல்லையா, முந்தின ஆதாமாகிய ஆதாமுக்கும் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. இது மூணுமே வந்துச்சு. ஆனால் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க, அதில் தோற்று போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதில் ஜெயிச்சிட்டாரு. என்ன, மாம்சத்தின் நிச்சய அவரை தூண்டுற வகையில், மாம்சத்தின் நிச்சய தூண்டுற வகையில் அவர் என்ன சொல்கிறான், இந்த அப்பத்தை வந்து கல்லை வந்து அப்பமாக்கி புசியுங்களேன். அவருக்கு தெரியுது அவர் பசியாக இருக்கிறாரு, அவர் வந்து இருக்கிறான்னு தெரிஞ்சு அந்த டைமில் என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறான், மாம்சத்தின் நிச்சயம். அப்போது வந்து நமக்கு பசிக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தேவன். ஆனால் அதே ஏவாள் வந்து என்ன பண்ணுறா, அந்த புசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏவாள் கூட பசியாக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வயிறு ஃபுல்லாக இருந்திருந்தா சரி அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுருப்பா. ஒருவேளை பசியாக இருந்தாலும் என்னவோ தெரியல, உடனே பண்ண உடனே புசிக்கிறோன்ற அந்த என்ன இருந்துச்சு. நம்ம பாருங்களேன், கடைக்கு போனோன்னா எப்பயுமே எங்கன்னா போகிறோன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு போயிடணும். இல்லைன்னா அங்கே போனது எதை பார்த்தாலுமே சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வரும் இல்லையா. அது மாதிரி வந்து இந்த புசிப்புக்கு வந்து பசியாக இருக்கும்போது அதுக்கு என்ன கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணுறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அது வசனத்தினால ஜெயிக்கிறாரு இல்லை. அப்புறம் கண்களின் நிச்சயம் என்ன பண்ணுறான், உலகத்தை ராஜ்யத்தை முழுவதையும் காட்டுறான். இதெல்லாம் என்ன பண்ணுறான், உனக்கு தான் அப்படின்றான். அப்போது அதே மாதிரி தான் அவளுக்கு தோணுச்சு. அது பார்ப்பதற்கு எப்படி இருந்துச்சா, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க, இனிமையாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்போது அந்த கண்களின் நிச்சயம் தோன்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்தார். அப்புறம் ஜீவனத்தின் பெருமை, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் நீங்கள் தாழ குதியும், நீ மாம்சத்தில் வந்த தேவனை ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் அப்போது நான் பாரு நான் அப்படி இருக்கேன் அப்படின்றத நீ காட்டணும். அதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல இல்லையா. அவர் வந்து நன்மை செய்ய தான் வந்தாரே தவிர நான் யார் காட்டணும்னா அவர் எப்படி சிலுவையில் மறிக்காமையே அவர் போயிருக்கணும் இல்லையா. அந்த ஜீவனத்தின் பெருமை இதே தான் இந்த ஆதியாகமத்தில் அங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் புசிச்சிங்கன்னா உங்கள் கண் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆவீங்கன்ற அந்த ஜீவனத்தின் பெருமையை அவன் தூண்டி விடுறான். அங்கே ஏவாளும் ஆதாமும் தோற்று போயிட்டாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அது ஜெயிக்கிறவராக இருக்கிறார். ஓகேங்களா. அப்போது அதனால தான் அவர் சொல்லுது யோவான் 16:33 நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தார் தெரியுமா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. அப்படி அன்பு கூறாமல் இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஜெயிக்கிறவர்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ளே அன்பு கூறல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிஷ்யர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் உலகத்தில் அது மேலே அன்பு இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும்ல, இது வந்து ஒழிந்து போகக்கூடியது, உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதே மாதிரி மோசையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள உண்டானவர்களை அவன் வெறுத்தான். எதை வெறுத்தான், எபிரேயர் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அந்த ஜீவனத்தின் பெருமை அவன் வெறுத்தான் இல்லை. அது வந்து அவனால் செய்ய முடிஞ்சிச்சு. எப்படி அவனால் செய்ய முடிஞ்சுன்னா விசுவாசத்தினாலே. அதை நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி இருக்கிறோமா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவளாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம நிதானிக்கிறவளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார் உண்மைதான், ஆனால் அதை நான் தினம்தோறும் ஜெயித்து கொண்டிருக்கிறேனா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிசாசு வந்து நேராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து பேசினான்ற மாதிரி நம்மக்கிட்ட என்றைக்குமே நேராக வந்து அவன் பேசுறது கிடையாது இல்லை. ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது, உலகமே நம்ம கையில் இருக்குது. உலகம் எதையும் நம்மக்கிட்ட காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவாக வந்து இங்கே பாரு உலகத்தெல்லாம் பாரு அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே நம்ம கையில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது. அது மூலயமா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து உலகமானது நமக்கு காட்டுது இல்லை. நிறைய ஃபீட் பண்ண நம்மளுக்கு தேவையில்லாததை எதை நம்ம அதிகமாக வந்து உணவு கொடுக்குறோமோ அதுதான் ஜெயிக்கும் இல்லையா. ஆவிக்குரிய உணவு அதிகமாக கொடுத்தா ஆவிக்குரியவன் மனுஷன் ஜெயிப்பான். உலகத்தினுக்குரிய அதிகமாக நம்ம கொடுத்தோன்னா மாம்சம் தான் ஜெயிக்கும் இல்லையா. அப்போ உலகத்தில் உண்டானவைகள் வந்து என்ன பண்ணுது, நிறைய நம்ம நம்ம கையிலையும் நம்ம வீட்லேயுமே உலகம் வந்துடுது. எப்படி நம்ம டெலிவிஷன் மூலயமா, நம்மளுடைய ஃபோன் மூலயமா திடீர்னு ட்ரிங்னு அடிக்குதுங்க மெசேஜ். என்னான்னு பார்த்தா 5 லட்சம் லோன் தரோம் அப்படின்றாங்க. யாரை நம்பினே தெரில, 5 லட்சம் லோன் தரேன். இதெல்லாம் என்னது நம்ம நினைக்கிறோம். அதில் வேறு பெருமை, எனக்கு பற்றியா 20 லட்சம் வருது, வாங்கி பார்த்தா தான் தெரியும் கொடுக்க முடியுதான்னு சொல்லிட்டுல. ஆனால் வந்து அவன் சொல்கிறான் 20 லட்சம் என்ன பண்ணுது வருதுன்றாங்க. எவ்வளோ அழகாக வலை வீசுகிறான்ல, ஈஸியாக. இங்கே பார் இவ்வளோ காசு ஒன்று கொடுக்குறேன், நீ ஈஸியாக கட்ட. ஆனால் நீ கணக்கு போட தெரியாதவங்க வாங்கிடுறான். ஆனால் கணக்கு போட்டு நீ பார்த்தீங்கன்னா அந்த 5 லட்சத்தை 15 லட்சமாக நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அது மாதம் 1000 ரூபாய் தான்ப்பா, நீ வாழ்நாள் முழுவதுமாக கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவன் ஈஸியாக காட்டுறான், உலகம் காட்டுது. இங்கே பார் இதுதான், இது மாதிரி பண்ணு, இதெல்லாம் நீ பண்ணினா உலகத்தில் நிறைய சம்பாதிக்கலாம், இப்படிலாம் நீ பண்ணினா உலகத்தில் பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படி நம்ம உலகத்துக்கு நிறைய விஷயங்களை காட்டுது. இப்படிலாம் நீ பண்ணுன்னு உலகமானது நம்ம இடத்துல காட்டுது. நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணியிருப்போம், அதுக்கு பக்கத்தில் தேவையில்லாததெல்லாம் வரும். இதை பார்த்தல, இதெல்லாம் அதோட சம்மந்தம் தான், பார் அப்படின்ற மாதிரி வரும். பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் நீங்கள் ஒரு விஷயமாக போயிருப்பீங்க, மற்றதெல்லாம் சஜஷன். அப்படி அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைங்க. ஆனால் நம்ம காலத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உலகமே வந்து நம்ம
கையில் வந்துடுது. அதான் பைபிள் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கான். இதை நம்ம ஃபஸ்ட்டு வெறுக்கணும். என்ன சொல்லுங்கள், உலகம் உங்களை வந்து டெம்ப்ட் பண்ணிச்சுன்னா, உங்களை சோதிச்சிச்சுன்னா அதுக்கு எதிர்த்து நிற்காதீங்க, அதை வெறுங்க இல்லையா? ஒன்றுத்துக்கும் ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ உலகம் நம்ம எதிர்த்து உலகம் வந்து நம்மளை வந்து சோதிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு வெறுக்கணும். அதை நம்ம எப்படி வெறுக்க முடியும்? எதை வச்சு வெறுக்கிறது உலகத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 யோவான் 5:4 சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெபம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா? அப்போது அந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் உங்களால் வெறுக்க முடியும். எந்த விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நித்தியத்தை குறித்த விசுவாசம் இருக்கணும். ஒருத்தனுக்கு நித்தியத்தை குறித்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், அவரை நான் பின்பற்றினா, அவருடைய வார்த்தையை நான் கேட்டேன்னா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற அந்த நித்தியத்தை நம்ப விசுவாசிகளாக இருந்தால் இந்த மாயையை நம்பி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏமாற மாட்டோம். அந்த விசுவாசத்தினால தான் மோசே ஏன் விசுவாசத்தால் வந்து பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தி என சொல்லப்படுவதை வெறுத்தார் அப்படின்னா, அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. யெகோவா மேலே அவருக்கு அந்த காலத்தில் விசுவாசம் இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மேலே நமக்கு விசுவாசம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம உலகத்தை நம்ம வெறுக்கிறவர்களாக இருப்போம். அடுத்தது மாம்சம். கலாத்தியர் 5:16 படிங்க. எழுதிட்டு அப்படியே விட்டுருவோம். அக்கா போதுங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சம் நமக்கு விரோதமாக இருக்குது. 1 பேதுரு 2:11 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அதாவது நம்மளோட ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்தான். நம்ம எதிரின்னு பார்த்தோம்ல, மாம்சம் வசனம் சொல்லுதா, என்ன சொல்லுது, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக அது போர் செய்கிறது, அதை விட்டு விலகணுமா. அது நம்ம நினைக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, மாம்சம்லாம் நம்மளுக்கு போராடாது அப்படிலாம் இல்லை. பவுலே என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் எழுதுறாரு. ரோமர் 7:24 சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாம்சம், அப்போ மாம்சம் என்னெல்லாம் செய்யுது, எல்லாமே வசனம் தாங்க. கலாத்தியர் 5:19 சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம். இதெல்லாம் நான் செய்கிறது இல்லைங்க, நான் எங்கே செய்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பின்னாடி பார்க்கலாம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனோட ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மாம்சத்தின் கிரியைகளை நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. மேலே சொல்ல ஒரு 4-5 நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஆனால் கோபம், வைராக்கியம், நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், வைராக்கியம் செத்தாலும் நான் பேச மாட்டேன், இல்லை செத்தால் நம்ம பேச மாட்டோம். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறது தெரியல, பேச மாட்டேன் நான். கோபங்கள், அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கோபம் வருது. சண்டைகள், ஒரு இடத்துல நம்ம வந்து சமாதானத்துக்குரியவர்களை பேசாமல் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க தேவன ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லையா. அப்புறம் எங்கே நம்ம போய் அவர் சிங்காசனத்தில் உட்காருறது, மண்ணாவை புசிக்க கொடுக்கறது, அது எங்கே பண்ண முடியும்? ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் அது. ஆனால் இதில் நம்ம இருக்கிறோமா? இதை நம்ம உண்மையாகவே நம்ம நிதானிக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையுமே நம்ம விளையாட்டாக எடுத்துக்கூடாது. இந்த மாம்சத்தை ஒடுக்கிறதுக்காக தான் இந்த தானியல் உபவாசத்தை இருக்கிறோம் இல்லையா? இந்த மாம்சத்தை ஒடுக்கிறதுக்கு தான் நம்ம தானியல் உபவாசத்தை இருக்கிறோம். இதெல்லாம் உலகமானது இல்லைப்பா, இதெல்லாமாப்பா அப்படின்னு சொன்னால், ஆமாம் உலகம் உன்னை மேற்கொண்டுருமே. ஏன் இந்த மாம்சத்தை நம்ம ஒடுக்குறோம்? ஏன் சாப்பாட்டுக்கு நோ சொல்கிறோம்? இதெல்லாம் லஸ்ட்டுன்னு என்னங்க, எதனா உனக்காக ஏங்குறது. ஐயோ ஸ்வீட் சாப்பிட்லன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா அவ்வளோதான், ஐயோ காஃபி குடிக்கலன்னா அவ்வளோதான், எனக்கு தலையே வெடிச்சிடும். இதெல்லாம் என்னது? ஒரு காரியத்துக்காக ஏங்குறது, ஏதோ ஒன்று நம்ம அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், அதை மேற்கொள்ளுவேன் அப்படின்ற வைராக்கியம் நமக்குள்ளே வரணுங்க. அது எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே நம்மளை ஆளுகை செய்ய நம்ம விடக்கூடாது. ரொம்ப கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம்தான். அதுலேருந்து ஆளுகையின் கீழேருந்து வெளியே வருது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டேன், அதனால் நீ பண்ணுவ எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்வேன். நம்மளால் வந்து சாப்பாட்டுக்கே நோ சொல்ல முடியலன்னா மற்றதுக்கு எப்படி நோ சொல்ல முடியும் நம்மளால், இல்லையா? அப்போது நம்ம மாம்சத்தை மேற்கொண்டாகணும். எப்படி நம்ம வந்து மாம்சத்தை மேற்கொள்வது? மாம்சத்தின் கிரியைகள்லாம் பார்த்தோம். கோபம், சண்டை, களியாட்டுகள் எல்லாமே இருக்குது இல்லையா?
இதுலேருந்து நம்ம எப்படி வந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தா, பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எவ்வளோ அழகான ஒரு சின்னதாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிட்டிங்கன்னா மாம்ச இச்சைகளை என்ன பண்ண மாட்டீங்க, நிறைவேற்ற மாட்டீங்கன்னு ரொம்ப சிம்பிளாக சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் ஆவிக்கேற்றபடி எப்படி நடந்து கொள்வது? எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு நம்ம வந்து அபிஷேகத்தால் நிறைஞ்சிக்கிட்டு, அது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அப்படியே நடந்துட்டு எல்லாம் போட்டி பொறாமை சண்டை. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க. நான் உண்மையாலுமே நல்லா சர்ச்சில், இங்கே சொல்லலை, நான் சின்ன வயசுலன்னு சொல்கிறேன், நல்லா வந்து அந்நிய பாஷையில் பேசுவோம், வீட்டில் போய் கெட்ட வார்த்தை பேசிட்டு பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கோம். அவ்வளோ கோபம் சண்டைலாம் வரும். அப்போ தான் அந்நிய பாஷையில் நிறைஞ்சு பேசி வந்துருப்பாங்க. அதுவும் ஆவிக்குரியதில் நடந்தது. அது நல்லது தான், அது இல்லைன்னு சொல்ல, அது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது தான். அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேச ரொம்ப நல்லது தான். ஆனால் அது மட்டுமே ஆவிக்குரியதில்லை. ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருக்குமானாதான் அது ஆவிக்குரியது. எது என்ன இருக்கணுங்க? ஆவிக்குரிய கனிகள். அதனால தான் உடனே சொல்றாருப்பா, மாம்சத்தின் கிரியை இதெல்லாம்ப்பா. பின்னாடி என்னது? ஆவியினுடைய கனியை சொல்லிடுறாரு. என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகளை விட விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லையா. இதெல்லாம் முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளணும். அப்போ ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளணும் என்ன பண்ணோம்? ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருக்கணும். கோபம் வரும்போது அங்கே என்ன சொல்லணும்? அன்பு, கோபப்படாத அப்படின்றத நமக்கு சொல்லணும் இல்லையா? எல்லாம் போய் சாப்பிட்லாம் ஒரு ஆசையாக போகும்போது சொல்லணும், இச்சை அடக்கம் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இப்போ மறிச்சிட்டாரு. சின்னதில் எங்களுக்கு மென்டாருன்னு கூட அவரை சொல்லலாம். அவர் சொல்லுவார், அவர் ரொம்ப நல்லா சமைப்பார். ஒரு நாள் சில டைமில் மீன் வாங்கி மீன் குழம்பு நல்லா வைப்பாராம். அப்படி வைக்கும்போது தேவன் சொல்லுவாராம், ஃபாஸ்டிங் இருன்னு சொல்லுவாராம். அவர் கம்முன்னு இருந்துருவாங்க. அப்போ சின்ன வயசில் கேட்கும்போது ஏசப்பா ரொம்ப மோசமானவராக இருக்காரு இது மாதிரியா சொல்கிறது. ஆனால் வளர்ந்த பேர் தான் சொல்லுது, ஃபஸ்ட்டு வாய்க்கு நோ சொல்ல கற்றுக்குனா தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே மற்றதை அடக்க முடியும். நாவை அடக்குனா எல்லாத்தையுமே நம்மளால் அடக்கிட முடியும். அது மாதிரி அதனால தான் தேவன் சொல்கிறார். தேவன் நம்மளை வந்து கஷ்டமான பாதையில் ஒரு ஆசைப்படி மீன் குழம்பு தானே, இல்லை அது மீன் குழம்பு தான், முதல்ல அதில் தொடங்குனீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெரிய விஷயத்துக்கு நோ சொல்ல முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவிக்கேற்றவர்களாக நடந்து கொள்ளணும். இன்னொன்று என்னென்னா, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் என்ன பண்ணோம்? நம்மளோட மாம்ச இச்சைகள் நமக்குள்ளே வரும்போது, நான் செத்துட்டேன், கிறிஸ்து தான் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது சிலுவையில் அரைஞ்சிடணும். கோவம் வருதா? இல்லை நான் செத்துட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து பாவத்துக்கு மறிச்சிட்டேன், கிறிஸ்து தான் எனக்குள்ளே இருக்கிறார். முதல்ல என்ன பண்ணுவோம்? அந்த சிலுவையில் ரொம்ப ஈஸிங்க, கேட்குறதுக்கு ஜாலியாக இருக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கோவம் வர தான் சரி தெரியும், நம்ம மாம்சத்துக்கு வந்து ஃபீட் பண்ணுறோமா, அதை வந்து நம்ம இது பண்ணுறோமா, இல்லை போய் சிலுவையில் அரையிடுமா, அதை தாட் நம்மளுக்கு வரணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அதை யோசிக்கணும். சிலுவையில் இன்றைய நம்ம எல்லாத்தையும் அரைஞ்சோமா, இல்லை அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோமா, நம்மளோட மாம்சத்தை வந்து உயர்த்தணுமா அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். முதலாவதாக நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும் என்ன பண்ணோம்? ஆவியின் கனிகளை வந்து நமக்குள்ளாக இருந்தால் தான் வந்து மாம்சத்தின் கிரியைகளை நம்மளால் அழிக்க முடியும். அதே மாதிரி மாம்சத்தின் நிச்சயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? சிலுவையில் அறைகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ இன்னொன்று சொல்லுது, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறாரு, பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுன்றார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா போத்திபாருக்கு யார் விலகி ஓடுந்து? யோசேப்பை விலகி ஓடினார். இதுக்கிட்ட போயிட்டு நான் மாம்சத்தின் நிச்சயக்கிட்டையும் மாம்சத்துடைய வர்றதுக்கிட்டையும் உலகத்துக்கிட்டையும் போய் நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படிலாம் நின்னோம்னா நம்மளால் அதை ஜெயிக்க முடியாது. அவர் சொல்லியிருப்பார்ல, இல்லை எதிர்த்து நில்லுன்னு. இதில் கிட்ட நம்ம எதிர்த்து நிற்க, இதோட நம்ம போராட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? அதை பார்த்தீங்களா, அங்கேருந்து என்ன பண்ணணும், ஏதோ சண்டைகள் விரோதங்கள் வருதா, அந்த இடத்துலேருந்து நம்ம விலகிறது நல்லது. அதனால தான் வந்து இந்த 3 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம், மாம்சத்தின் கிரியைகளையும் மாம்சத்தையும் நம்ம வெல்கிறவர்களாக இருக்கலாம். அப்புறம் 3வதாக பிசாசு. யாக்கோபு 4:7 சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், உலகத்திற்கு எதிர்த்து நிற்கிறோமோ இல்லையோ, மாம்சத்துக்கு இதுக்கெல்லாம் இல்லை, பிசாசானவன் தெரிஞ்சிச்சுன்னா அவனை நம்ம என்ன பண்ணோம், எதிர்த்து நிற்கணும். சரிங்களா? பிசாசு வந்து ரொம்ப தந்திரம் உள்ளவனுங்க. அவன் வந்து கொம்புலாம் வச்சுட்டுலாம் வரமாட்டான் நம்மக்கிட்ட. இல்லை, அவன் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து தான் வருவான், நல்லது போல தான் வருவான், கெட்டதுன்னே நமக்கு தோணாது, ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவன். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அவனோட தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்து கிறிஸ்துவின் சோதனையில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் போது இது 3மே இருந்துச்சு. அந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதெல்லாம் மாம்சத்துக்குரியது. உலகம்தான் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுச்சு, காட்டுச்சு. அதே மாதிரி பிசாசானவனும் பேசினான். பிசாசு என்ன பண்ணுவான், பொய்யன் அவன் வந்து என்ன பண்ணுவான், தனக்குண்டான அவன்கிட்ட வந்து பொய்யா பேசுவான். ஆனால் பொய்யா நம்ம பேசினா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம்ல, அப்படி பேச மாட்டான். உண்மையில் அவன் பொய்யை மறைச்சி அவன் பேசுகிறான். அப்படி தானே ஏவாள் கிட்ட பேசினா,
நீ வந்து இதை சொல்லியிருக்கிறாரா கடவுள் அப்படின்னு அவன் கேட்பான். கேட்டுட்டு அந்த உண்மையோடு கலந்த கொஞ்சம் பொய்யையும் கலந்து விடுவான். சரியா? அது வசனத்தை வச்சு அவன் பேசுகிறான். சரிங்களா? அப்போது இவனை பேசும்போது இவன் சாத்தான் நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? உண்மையாகவே அவனை எதிர்த்து நிற்கணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவன் அதாவது நம்மக்கிட்ட வந்து ஆப்போசிட்டாக பேசுவான். தேவனோட வார்த்தைக்கு கொஞ்சம் விரோதமாக பேசுவான். ஆனால் சூழ்நிலை உண்மையாக இருக்கும். நம்ம சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது என்ன கரெக்டாக தானப்பா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தேவனோட வார்த்தைக்கு அது விரோதமாக இருக்கும். நம்ம ஒருவேளை அன்றைக்கி வேதத்தை படிக்காமலையோ இல்லை தேவனுடைய உறவு சரியில்லாமலோ இருந்தால் அவன் சொல்கிறதுக்கு தான் நம்ம கேட்போம். அவன் தந்திரமாக எப்படி பேசுவான்னா, நீ தோற்று போயிட்ட பற்றியா, எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை பற்றியா, மன சோர்வுக்குள்ளாக்குவான். அப்புறம் நீ பாவி தான். ஆனால் இப்போ தேவன் அதுக்கு இருக்கிறார்ல, அதை சொல்ல மாட்டான். நீ உன்னால் வந்து பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது, உண்மைதான் அதில். ஆனாலும் தேவன் இருக்கிறார்ன்றதை என்ன பண்ணுவான்? அந்த இடத்துல அவன் மறைச்சிடுவான். உன்னை தேவன் நேசிக்கவே இல்லை, அவர் கைவிட்டுட்டாருப்பா, நீ வேணா நினச்சிட்டு, ஆனால் அவர் உன் கூடவே இல்லைன்னுவான். இப்படியா அவன் என்ன பண்ணுவான்? அந்த வார்த்தைகளை சொல்லி 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 நம்மளை வந்து மனதை சோர்வடைய நினைப்பான். அப்படி அவன் சோர்வடையும் போது நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தினால், இயேசு கிறிஸ்து எப்படி வசனத்தினால் அவனை மேற்கொண்டாரோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தினால் அவனை மேற்கொள்ளணும். நீங்கள் வந்து அது வசனத்தினால் மேற்கொள்ளணும். அது இல்லாமல் எபேசியர் 6:11 சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்? சாத்தான் கூட நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலாவது நம்ம தரித்து கொள்ள வேண்டியது என்னென்னா சர்வ ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ளணும். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தானியுள்ளவர்களாகும் பொருட்டு தேவனுடைய சர்வ ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும், தேவன் கொடுத்த எல்லா வேலைகளும் நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சர்வ ஆயுதங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும். என்னென்ன சர்வ ஆயுதங்கள்? சத்தியம் என்னும் கச்சை, சமாதானத்தின் சுவிசேஷம் ஆகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்ம தரித்து கொள்ளணும். அதே மாதிரி பொல்லாங்கு நெய்யும் அக்கினி சாஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்து கொண்டவர்களாக இருக்கணும். ரட்சணம் என்னும் தலைசீராவையும் வேத வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே முன்னாடி நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும். கச்சை கட்டணும், கேடகம் முன்னாடி, எல்லாமே நம்மளுக்கு தலை சீராக எல்லாம் இருக்கும். ஆனால் முதுகுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா பிசாசுக்கிட்ட முதுகு காட்டாத, நேராக நில்லுன்றார் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்கிறாரு? முதுகை காட்டி பிசாசுக்கு நம்ம ஓடக்கூடாது, நம்ம எதிர்த்து நிற்கணும். அவனுக்கு வந்து நம்ம எதிர்த்து நின்னா அப்பொழுது அவன் ஓடி போவான், நம்ம ஓடக்கூடாது. சரிங்களா? பாவத்துக்கு விலகி நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும், உலகத்துக்கு விட்டு நம்ம வெறுத்து ஓடுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம சாத்தானை பார்த்து ஓடுகிறவளா இல்லை, அவனை எதிர்த்து நிற்கிறவளாக நம்ம இருக்கணும். அப்படி நிற்பவே ஆனால் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். அதாவது பவுல் சொல்கிறாரு, வாலிபரே நீங்கள் பலவனாக இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கடை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்கிறார். அப்போது நமக்குள்ள வேத வசனமானது நிலைத்திருக்குமானால் நம்ம யாரை ஜெயிக்கலாம்? பொல்லாங்கனை ஜெயிக்கலாம். உலகத்தை எப்படி ஜெயிக்கலாம்? உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? அதை வெறுக்கணும். எப்படி வெறுக்க முடியும்? விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எந்த விசுவாசம் இருக்கணும்? நித்தியத்தை குறித்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் உலகத்தை பார்த்து நம்ம வெறுக்கலாம். மாம்சத்தை எப்படி மேற்கொள்வது என்பதுக்கு நம்ம பார்த்தோம். ஆவியின் கனிகளை நம்ம உடையவர்களாக இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம மாம்சத்தை வெறுக்க முடியும். அதாவது மாம்சத்தை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்கணும்னா தேவனோட வசனங்கள் நம்மளை நிலைத்திருக்கணும். தீமோத்தேயுல சொல்லுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக பவுல் நம்மளுக்கு சொல்லுகிறார். அவர் சொன்னது போல் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறதுக்காக தேவன் நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பார். இப்போ நம்ம படிப்போமா, ஜெயங்கொள்கிறவனுக்கு என்ன கிடைக்கணும்? ஜெயங்கொள்வனுக்கு ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். ஜெயங்கொள்வனுக்கு 2ஆம் மரணத்தில் சேதமடைவதில்லை. ஜெயங்கொள்கிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். புதிய நாமத்தை கொடுப்பார். ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனோட நாமத்தை கிறுக்கி போட மாட்டார். ஜெயங்கொள்கிறவன் தேவனோட ஆலயத்தில் தூணாக இருப்பான். ஜெயங்கொள்வன் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆளுகை செய்வான். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சிறந்தெடுத்துக் கொள்வான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.